வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ஜூஸியான சாஃப்டான கோதுமை மாவு பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் அன்சால்டட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். 25 கிராம் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் கையாலேயே. பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா. 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பட்டரோட இந்த கோதுமை மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா பாதுஷா வராது, பிரிஞ்சிரும் எண்ணெயில் போடுறப்பவே. பட்டரும் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவை பிசையணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க. சேர்த்திங்கன்னா பாதுஷா ஒழுங்காக வராது. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வானலியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். வெல்லம் 250 கிராமு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இல்லை குப்பை இருக்கனால தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். சீக்கிரம் வெல்லம் கரையட்டும். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு பார்த்துக்கலாம். குப்பை இருக்கனால தான் நான் வடிகட்டுறேன். உங்களுக்கு குப்பை இல்லாத வெல்லைன்னா நீங்கள் அப்படியே பாகு காய்ச்சிக்கலாம். எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். வடிகட்டின ஜாகரி சிரப்பை பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பாகு பதமும் இருக்கக்கூடாது. பிசுபிசுப்பு தன்மை இருந்தாவே போதும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஜாகரி சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எடுத்து பார்க்கலாம். நல்லா பிசைஞ்சு பாருங்கள். லேயராக வருது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மாவை நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக பாதுஷா போட்டுறாதீங்க. பாதுஷா எண்ணெயில் போடுறப்போ எந்த சைஸில் போடுறோமோ அதுலேருந்து டபுள் சைஸ் ஆகும். அதனால் சின்ன சின்னதாகவே நம்ம மாவு உருட்டிக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி ஒரே சைஸில் பிரித்து வச்சுக்கலாம். அப்போ தான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று உருட்டிக்கலாம். நடு கையால் உருட்டி ஒரு ஓட்டை போட்டுருங்க. சைடில் கிராக் இருந்ததுன்னா உடையாது, லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் உருட்டிக்கலாம். நடுவில் சென்டரில் இந்த மாதிரி உருட்டிட்டு அழுத்திட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுருங்க. பின்னாடி ஓட்டை தெரியாது. திருப்பி காட்டுறேன் பாருங்கள். எல்லா மாவையும் இப்படி உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டல பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. பேக்கிங் சோடா மட்டும் நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப அப்படியே எல்லாமே பிரிஞ்சிரும். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாதுஷா மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வேக விடலாம். எண்ணெய் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு தெரியல மேலே எலும்பி வர்றது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். 2-3 டைம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சாதான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டால் தான் பாதுஷா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படின்னா கல்லாட்டம் இருக்கும். சுகர் சிரப்புலையும் ஊறாது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பாதுஷாவை எடுத்துடலாம். சூடான பாதுஷாவை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும். சுகர் சிரப்பு பிசுபிசு தன்மை இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பாதுஷா ஊறாது. 10 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம பாதுஷாவை எடுத்துடலாம். அதுக்கு மேலே ஊற விடாதீங்க. மிச்சம் இருக்கிற மாவையை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான கோதுமை மாவு பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.